ஹலோ கைஸ், வெல்கம் டு டேப் மேஜிக். வாட் டிட் ஐ சே? சொன்னேன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகாதுன்ட்டு. எஸ், எவர்டன் vs செல்சி மேட்ச் ரிவ்யூ தான். நில்னு மேட்ச் முடிஞ்சது. இஃப் நாட் ஃபார் கைசேடோ அண்ட் சர்ப்ரைசிங்லி ராபர்ட் சான்சஸ், இந்த மேட்ச் நம்ம தோற்றுருப்போம் கண்டிப்பாக. இவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ நம்மளை காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லலாம். கைசேடோஸ் லைக் எனக்கு தெரிஞ்சு அவுட்ஃபீல்ட் பிளேயர்ஸில் ஒரே ஒருத்தன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்ததுன்னா எப்பயும் போல் அது கைசேடோ மட்டும்தான். வேறு எவனுமே கோல் பாமர்லாம் இன்னைக்கு ஓஃபுல்லாக இருந்துச்சு அவன் பர்ஃபார்மன்ஸ் லிட்டரலாக. இஃப் நாட் இட் வாஸ் கோல் பாமர், ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். கோல் பாமர்ன்ற ஒரே ரீசன்னால் என்னால் அதை சொல்ல முடியல. பட் ஸ்டில் ஒரு 70th மினிட் போல் பண்ணியிருக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம் கோல் பாமரை. ஜாவ் ஃபெலிக்ஸ் ஆட வச்சுருக்கலாம், இல்லை இன்குங்கோ கூட அந்த சென்ட்ரல் பொசிஷனில் ஆட வச்சுருக்கலாம். பிகாஸ் பாமர் டென்ட் ஹேவ் அ வெரி குட் கேம். பட் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இன்னொரு ஃபேக்டரையும் யூ ஷுட் கன்சிடர். இந்த கண்டிஷன்ஸை லிட்டரலாக ஃபுட்பால் வந்து பலூன் மாதிரி பறந்துட்டுருக்கு. அதனாலயா என்னன்றது தெரில. we weren't able to like instill that same control in the game like யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. இந்த அட்டாக்காக நம்மளுக்கு இவ்வளோ ஸ்கோர் அடித்தது, இவ்வளோ கோல் அடித்தாங்கன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த பர்ஃபார்மன்ஸு. அண்ட் வேறு நிக்கலஸ் ஜாக்சன் அண்ட் ஹீ காஸ்டட் அஸ் சீரியஸ்லி. அகெயின் இதை சொல்லி இது போர் தான் அடிக்குது. இந்த மாதிரி மேட்சஸ் கண்டிப்பாக நடக்கும்ன்றது நான் ஆல்ரெடி நிறையா நம்ம வின் பண்ணிட்டு இருக்கும்போதே கூட லைக் ஈவன் வென் ஜாக்சன் இஸ் ஸ்கோரிங் அப்போலாம் கூட நான் சொல்லியிருக்கேன் லைக் ஓகே, பட் ஆனால் இவ்வளோ சான்சஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கராக இருந்துட்டு மிஸ் பண்ண முடியாது இத்தனை சான்சஸ்ன்ட்டு. பிகாஸ் these kind of matches like against Everton இன்னைக்கு, that kind of matches are bound to happen where you just get that 1 or 2 chances. இன்னைக்கு அந்த கிராஸ் அது டைரெக்டாக பிக்ஃபோர்டோட காலி கீழே அடித்தான். வாடு சே, இது மாதிரி சான்ஸ்லாம் நம்ம மேட்சஸில் தான் 1-2 தான் கிடைக்கணும். ஹேவ் டு பி கிளினிக்கல் இனஃப் டு ஸ்கோர் தட். ஸோ இப்படி இருக்குது. இதில் வந்து நம்மளை டைட்டில் சேலஞ்சர்ஸ் நேரம் சொல்லி உசுபேத்தியோட ட்ரை பண்ணிட்டுருக்கானுங்க. ஐ டோன்ட் நோ லைக் இன்னைக்கு டிஃபென்சிவாக ஓரளவுக்கு நல்லா இருந்தனால தப்பித்தோம். லைக் அந்த டாஸினோட அந்த பிளாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக கோல்ஸ் போயிருக்க வேண்டியது. குஸ்டோவும் ஹேட் அ வெரி புவர் கேம். லைக் டிஃபென்சிவாக ஹி வாசன்ட் ரைட் தேர். லைக் யூஸ்வலாக எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவானோ டிஃபென்சிவாகவுமே, அஃபென்சிவாக தான் அவங்ககிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்காது. இந்த மேட்ச்சில் டிஃபென்சிவாகவுமே அந்த கான்ட்ரிபியூஷன் அவன்கிட்ட இல்லை. அண்ட் சான்சோ ஹேட் அ குவைட் கேம். யாரையுமே சொல்கிற மாதிரி இல்லை. என்சோ ஃபெர்னாண்டஸ் ஓகே, லைக் ஆவரேஜ் ஒரு 6.5 கொடுப்பேன் என்சோ ஃபெர்னாண்டஸுக்கு. பட் மற்றவங்கலாம் சான்சோ வெரி 6 கைண்ட் ஆஃப் கேம் தான். நெட்டோ ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அவனையே சப்ஸ்டியூட் பண்ணான்ற மாதிரி எனக்கு தெரில. மரஸ்கா நானாக இருந்ததுன்னா நெட்டோ ஆட வச்சுட்டு சான்சோவை தூக்கிட்டு சான்சோ இடத்துல நெட்டோ ஆடிட்டு மடிவேக்கேனா ரைட் ஹேண்ட் சைடில் அடிப்பேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டிருந்தா மடிவேக்கே ஃபஸ்ட்டு ஆடிருக்கவே மாட்டேன். ஃபீலிக்ஸை கொண்டு வந்திருப்பேன் மடிவேக்கேக்கு பதிலாக. ஓவராலாகவே நம்ம நினச்சது தான். நிறையா பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க 3-1, 2-0, 2-1 அப்படின்ட்டு. பட் நான் வந்து 0-1 தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக டைட்டாக இருக்கும், ஒரு கோல் அடிப்போன்ற மாதிரி நினச்சேன். பட் அதுவுமே வந்து பெருசாக நம்ம கிளியர் கட் சான்சஸ் கிடைக்கல. ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சிது நான் சொன்ன மாதிரி, அதையும் கோட்டை விட்டான் அந்த ஜாக்சன் பையன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன ஜாக்சன் கிட்ட அந்த ப்ரெஸ்ஸிங் குவாலிட்டி அது எல்லாமே இருக்குது. பட் வாட் ஹீ டஸ் வித் திஸ் ஃபினிஷிங்ன்றது வந்து ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்குது. ஈவன் வென் வாட் ஹீ டஸ் வித் த பால், லைக் அந்த ட்ரிபிளிங், அந்த மூமெண்ட்டு, ப்ரெஸ்ஸிங், இதெல்லாமே ஓகே. பட் ஃபார் அ ஸ்ட்ரைக்கர் the foremost quality is how you finish your chances, how you finish your dinner. அது ரொம்பவே முக்கியம்.
ஐ டோன்ட் நோ. இது இப்படியே போயிட்டு இருந்தா எவ்வளோ நாள் ஏதாச்சுன்னு கண்டினியூ பண்ண முடியும்னு எனக்கு தெரில ஹானஸ்ட்டாக. பட் ஓகே, ஆஸ் ஐ டோல்ட், திஸ் ரிசல்ட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அது என்னைக்குன்ற மாதிரி தெரியாமல் இருந்துச்சு. Luckily, at least we got a point from this match. It could have easily been a loss. அதை அவாய்ட் பண்ணிட்டோம். And yeah, in the points table now we are like 1 point away from Liverpool, but they have 2 games in hand. ஒன்று வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. And Arsenal, we are 2 points away from them with the same number of games played. Like 2 points they are away from us. So நம்ம 2 points aheadல இருக்கும் ஆர்ஸ்னலுக்கு. மற்றபடி ஓவரால் கான்டெக்ஸ்ட் இதுதான். லைக் ஒரு மாதிரி போரிங்கான கேம் தான். இன்ஃபேக்ட் என்னடா இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மரஸ்காட் சப்ஸ்டியூஷன்ஸ் ஆல்சோ குட் ஹவ் பீன் பெட்டர். நான் சொன்ன மாதிரி மரஸ்காவையும் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அந்த கேமில். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த மேட்ச்சில். ஓவராலாகவே இட் வாஸ் அ வெரி வெரி பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் ஹோப் வி பவுன்ஸ் பேக் இன் த நெக்ஸ்ட் கம்மிங் கேம்ஸ். பிகாஸ் இன்னும் அடுத்து கொஞ்சம் ஃபிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டான பிக் டீம்ஸோடலாம் இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு நார்மலான ஃபிக்சர்ஸ் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி வி பவுன்ஸ் பேக். ஸோ அண்ட் ஆக்சுவலி ஆல்சோ மைல்ட் ஷவுட் அவுட் டு த சென்டர் பேக்ஸ் 3 பேர். எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் லைக் இது எக்ஸைட் பண்ணி தான் இன்றைக்கி இருந்துச்சு அவங்க பண்ணது. லைக் போத் எஸ்பெஷலி போத் டாஸின் அண்ட் டிசாசி நல்லாவே பண்ணாங்க. அண்ட் லீவே கால்வில் ரொம்ப அண்டர் ரேட்டடாக போயிட்டுருக்கான், அண்டர் த ரேடார். ஹி ஆல்சோ ஹேட் அ வெரி குட் கேம் பிகாஸ் இந்த கவுண்டர் அட்டாக்ஸ் லைக் எவர்டன் லுக்ட் வெரி த்ரெட்னிங். அதுவும் அந்த டெக்கோரியன்ட்டு ஒரு பிளேயரு, யாரா நீன்ற மாதிரி தான் லிட்டரலாக தண்ணி காட்டிகிட்டு இருந்தோம். நல்ல வேலை வி ஹெல்ட் ஆன் டு இட். அண்ட் கைசடோ நான் சொன்ன மாதிரி மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் அஸ் டு நாட் கன்சீட். அண்ட் ஓவராலாக டீம் பர்ஃபார்மன்ஸை பற்றி அவ்வளோதான். அண்ட் அதர் தேன் தட் நான் மரஸ்காவை கிரிட்டிசைஸ் பண்ணது அதே தான். ஈ ஷுட் ஹவ் பீன் வெரி போல்ட் வித் சப்ஸ்டியூஷன்ஸ் இந்த மேட்ச்சில். பட் யூ டென்ட் டூ தட். நான் இருந்தால் கண்டிப்பாக பாமரை தூக்கிட்டு இங்கும் ஆட வச்சுருப்பேன். தென் லெஃப்டில் சான்சோ தூக்கிட்டு ஃபீலிக்ஸ் ஆட வச்சுருப்பேன். அண்ட் நெட்டோ அப்படியே தான் இருந்திருப்பான். அண்ட் ஈவன் ஜாக்சனை தூக்கிட்டு மார்க்யூவை கூட மேபி ஐ வுட் ஹவ் கிவன் ஹிம் அ கோ. ஏன்னா அட்டாக்ல ஒரு ரொம்ப பிளாண்டாக ஒரு இதுவே இல்லாமல் இருந்துச்சு, ஒரு ஸ்பார்க்கே இல்லாமல் இருந்துச்சு. நாட் தட் இப்போது சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால அவங்கள இது பண்ணுறேன்னு இல்லை. தே ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இஃப் these kind of matches are bound to happen where like and or fatigue or after a continuous run of wins, like this is bound to happen where like இன்னைக்கு வந்து பெடல்லேருந்து கால் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம அட்டாக். லைக் அந்த இது கேட்சப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் போல்டான சப்ஸ்டியூஷன்ஸ். we failed to do that. Yes, it's okay. ஒரு draw தான், not even a loss. So chin up, cheer up, let's move forward. அடுத்த மேட்ச்ல என்னன்றதை பார்ப்போம். And let's hope Liverpool loses points against Tottenham. உங்ககிட்ட as a London rival-ஆ பங்காளிங்களா ஒரு நல்லது மட்டும் பண்ணி விடுங்க. பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். Let's see what happens. Yeah guys, thanks for watching this video. Have a good one. Take care. See you. Bye bye. Ta-da.